குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11, 2025 ஓகேங்களா. இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அத்தனை டெஸ்ட் பேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துட்ருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை எழுதி மட்டும் பார்த்தா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 தேர்வுகளும் 6500க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 தேர்வு, டார்கெட் 70 பொறுத்தளவு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். இது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு, பாடவாரியான முழு தேர்வு, எல்லா தேர்வுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய மொத்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். சரிங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ரத்த தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. ஓகேங்களா. இந்த ஆண்டு தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தினுடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்வோம், நம்பிக்கை கொடுப்போம், ஒன்றாக இணைந்து மனித உயிர்களை காப்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான தன்னார்வ ரத்த தான தினத்துடைய கருப்பொருளாக இருக்குது. சரிங்களா. அடுத்தது கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்கள் ஸ்கூல் புக்கில் 4 இருக்கும். அது தவறு. இப்போல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. காந்தி ஜெயந்தி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது குரூப் 1 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மிஸ் மேட்சாக இருக்குது, சரியாக அப்லோட் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 19ஆம் தேதிக்குள்ளே அந்த உங்களுடைய குறைபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் உங்களுடைய டேஷ்போர்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்க உங்களுடைய டேஷ்போர்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், மறந்துட தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்தது தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 1996 முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் 809 தேர்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறும். ஓகேங்களா. தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா காலை 10 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. இல்லை 9:30 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, 9:00 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி தேர்வாணையம் அடையாளம் சரிபார்க்கும் போது ஆதார், பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று அசலை காண்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மை பந்துமுனை பேனாவை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கைப்பேசி, எலக்ட்ரானிக் பொருட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அலோடு இல்லை. ஓகேங்களா. அடுத்ததாக தாலிபான்கள் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் தூதரகம் அமைக்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா தாலிபான்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய விரிசல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு சீரான தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் மீண்டும் இந்திய தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா திறக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி பற்றி பார்க்கலாம். ஊராட்சி செயலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 1400க்கும் அதிகமான ஊராட்சி செயலர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் நிரப்புவதற்காக விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதிக்குள் வந்து பார்த்திங்கன்னா பெற வேண்டும். இந்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதிக்குள் சரிபார்த்து தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களை பட்டியலிட வேண்டும். நேர்காணலை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 முதல் 12ஆம் தேதிக்குள் முடித்து தேர்வு முடிகளை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15, 16ஆம் தேதிக்குள்ள முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது tnrd.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் போரை தேர்ச்சி பெற்றுக்கணும், குறைந்தபட்சம் 8ஆம் போரை தமிழ் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிர் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஆசிய இன சிங்கங்களுடைய சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா கிர் தேசிய பூங்கா, இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைதிகளுக்கான வாக்குரிமை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் மற்றும் தேர்தல் தொடர்புடைய குற்றங்களில் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை தவிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு வழக்கு தொடர்பாக சிறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1951 பிரிவு 62(5) வந்து பார்த்திங்கன்னா இவர்கள்லாம் வாக்களிக்க வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் உரிமை வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டது. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையான போர் நிறுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது மட்டும் போதும், அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. நிகழாண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சியான வெனிசுலாவின் தலைவரான மரியா கொரினா மச்சாட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இவங்க வயது 52, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிச்சயமற்ற சூழல் நிறைய நடந்துட்டு இருக்கும்போது மக்களாட்சி சுடரை வந்து பார்த்திங்கன்னா அணையாமல் பாதுகாத்து அமைதிக்கான பாடுபட்டதற்காக வந்து பார்த்திங்கன்னா மரியானா கொரினா மச்சாண்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்நாட்டின் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்த வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நாட்டு அரசால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கத்தால் தலைமறைவு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நோபல் பரிசு வாங்கிறதுக்கு கூட வருவாங்களா என்னன்றது தெரியலன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து நமது பயிற்சி மேம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள அனைத்து டெஸ்ட் பேஜோட இது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஷெடியூல் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.